அம்மா ஸ்தானத்துல இருந்து செய்யறது என்னோட பாக்கியம். இந்த மாதிரி வாய்ப்பு எந்த ஒரு திருநங்கைக்கும் கிடைக்காது. இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அருண். நீங்க 2 பேரும் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்னு தான் நான் விரும்புவேன். சரி, இப்ப நான் கிளம்புறேன். இந்த பொம்மைங்க இந்த வீட்டோட வாரிசுக்காக தெருவுல இருந்து கொண்டு வந்த இன்னொருத்தரோட பாவத்துக்காக இல்ல. வீரன், நீங்க இருக்கிற எல்லா பொம்மையும் எடுத்துக்க. ஒன்னுத்தையும் விடாத, எல்லாத்தையும் எடுத்துக்க. எல்லாமே எடுத்துட்டு போ. இல்ல இல்ல பிரீத்தி, அழாதம்மா, அழாத அழாத, கவலைப்படாதம்மா, அழாத அழாதம்மா. இங்க பாருங்க, இந்த ரூம் பாருங்க, காலி ஆயிடுச்சு. எல்லாமே காலி ஆயிடுச்சு, காலி ஆயிடுச்சுங்க. ஏங்க பாருங்க, எல்லாமே எனக்கு நான் ஒவ்வொரு பொம்மையும் எவ்வளவு பத்திரப்படுத்தி வச்சிருந்தேன். நான் அது எல்லாமே என்னுடைய பேரனுக்காக. எனக்கு நான் என்னுடைய கையாலே எல்லாத்தையுமே தூக்கி கொடுத்துட்டேன். நான் என் கையால எல்லாத்தையுமே தூக்கி கொடுத்துட்டேங்க. எங்க இனிமே நான் எனக்கு இது எல்லாமே வாழ போறேன். இதையும் எல்லாமே வாழ போறேன். எங்க நான் சொல்றதை நீங்க கேளுங்க. நீங்க எனக்காக எவ்வளவோ செஞ்சிருக்கீங்க, எல்லாமே எனக்காக கொடுத்திருக்கீங்க. என் வாழ்க்கைக்குள்ள வந்து நான் கேட்டது கேட்காதது எல்லாத்தையுமே நீங்க எனக்கு கொடுத்திருக்கீங்க. நான் எல்லாமே சந்தோஷப்பட்டிருக்கேன். ஆனா இப்போ ஒண்ணு நிறைவேத்துங்க. நீங்க இந்த பொம்மையோட ஃபேக்டரிய மூடிடுங்க. எனக்கு இத பார்த்தா எனக்கு பேரு வேணும்னு தோணுதுங்க. அது எனக்குமே நிறைவேறாதுங்க. அது எனக்கு ரொம்ப வேதனையை கொடுக்குது. எனக்கு வேண்டாம். நீங்க கல்லு ஃபேக்டரி ஆரம்பிச்சிருங்க. அதுதான் சரியா இருக்கும். நீங்க கல்லு ஃபேக்டரி ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எந்த ஆசையும் எனக்கு இருக்காதுங்க. நம்ம கல்ல மாறிடுவோம். நம்ம பையன் நம்மள உடைச்சாலும் சரி இல்ல எரிஞ்சாலும் சரி எந்த பிரச்சனையும் இருக்காது. நம்ம கல்ல மாறிடலாம். நீங்க கல்லு ஃபேக்டரி ஆரம்பிச்சிருங்க. அருண், இப்ப என்ன யாரு ஏத்துக்கிறாங்களோ இல்லையோ அத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லைங்க. ஆனா எனக்கு ஒரே ஒரு ஆசை இருக்கு. என்னோட இந்த குழந்தைய எல்லாரும் ஏத்துக்கணும். அவன் 2 பேரும் தான் அருணை பெத்த. அவன் ஒண்ணு நம்ம பெத்து எடுக்கல. நம்மளாலதான் அருண் இருக்கான். அருணால நாம இல்ல. நாம தான் அவனோட அப்பா அம்மா. அவன் ஒண்ணு நமக்கு அப்பா அம்மா இல்ல. புரிஞ்சதுல? கொஞ்சம் அமைதியா, டென்ஷன் ஆகாத. நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாதம்மா. இங்க பாரு, யுத்த காலத்துல நாம வெல்றதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்கும். அதனால நாம என்னைக்கும் தோல்வியை ஒத்துக்கவே கூடாது. தயவு செஞ்சு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. நம்ம கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் அவன் பார்க்க கூடாது. இங்க பாரு, நான் சொல்றத கேளுமா பிரீத்தி. நம்ம குலதெய்வத்து மேல சத்தியம் பண்ணி சொல்றமா. நீ என் மேல அன்பு வச்சிருக்கல, அது மேல சத்தியம். என் மேல சத்தியமா சொல்றேன். இதுக்கப்புறம் நீ என்னைக்கும் அழவே கூடாதுமா, அழவே கூடாது. கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வரக்கூடாது. நானும் அழல, அழமாட்டேன், அழவே மாட்டேன்.
இந்த மகேந்திரா டீ சாப்பிடு. சுமதி எங்க? அவளோட பாட்டி கூட நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கிறா. அம்மா, நான் என்ன நினைக்கிறேன்னா சௌமியா கிட்ட பேசியே ஆகணும்னு. மகேந்திரா, எல்லாமே கெட்ட நாட்களாவே இருக்குதே. நீ சௌமியா கிட்ட என்ன பேச போற? சௌமியாவால மட்டும்தான் சுமதியோட வாழ்க்கைய சரியான வழிக்கு கொண்டு வர முடியும். இத பாரு மகேந்திரா, உனக்கு தான் தெரியும்ல, சுமதி ரொம்ப பிடிவாதக்காரி. ஒருவேளை அவ ஏதாவது செஞ்சுட்டான்னா? அம்மா, நீ கவலைப்படாதம்மா, எதுவும் தப்பா நடக்காது. சுமதி நம்ம கூட தான் இருக்கா. அவ அருண் கிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்க போறாங்கிற விஷயம் எப்படியாவது சௌமியாக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நடக்க வேண்டியதெல்லாம் சௌமியா பார்த்துப்பா. வாப்பா. கடைசியில அக்காவோட ஹெல்ப் தேவைப்படுதுல்ல. உன் மேல எனக்கு அக்கறை இருக்கு. நான் வேற என்ன பண்ண முடியும்? அம்மாடி, நாங்க உன் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கோம். என் மேல பாசம் இருந்தா எனக்கு எது சந்தோஷமோ அதை செய்யுங்க பாட்டி. நீங்க இந்த மாதிரி எல்லாம் செஞ்சீங்கன்னா நான் தேவையில்லாம இங்க வந்துட்டேன்னு எனக்கு தோணும். நீங்க என்ன பத்தி கவலைப்பட தேவையில்லை. சுமதி, உனக்கு என்ன பைத்தியமா? உனக்கு என்ன மூளை குழம்பிடுச்சா? உன் அப்பாவோட அன்பு மேலே சந்தேகப்படுறியா? உனக்கு தெரியுமா, உன் அப்பா உன் மேல உயிரியே வச்சிருந்தான். பெரியவங்க கிட்ட நீ இப்படிதான் நடந்துப்பியா? இப்படிதான் அவங்க மனசை நோக்கடிப்பியா? மகேந்திரா, மகேந்திரா நில்லு. பாத்தியா? எனக்கு புரியுது பாட்டி. அவங்க எல்லாரும் என் மேல நிறைய அன்பு வச்சிருக்காங்க. அதே அன்பை இவங்க அக்கா மேலயும் கொஞ்சம் காட்டணும்னு தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். धूप हो छाँव हो मैं तेरे साथ हूँ, मेरे दिल की हर दुआ है तेरे लिए, रब दिया रहमता सब है तेरे लिए, इस जहाँ की हर खुशी हो तेरे लिए, ममता मेरे साथ तेरे बन के रहे। நீ ரொம்ப கொடுத்து வச்சவன்டா. நல்லா வாழ்ந்துட்டு இருக்கியே. உங்க அப்பாவையும் பாரு, என்ன இந்த மாதிரி யாரும் அன்பா பாத்துக்கவே மாட்டாங்களே. கொடுத்து வச்சவன் நான் தாங்க. ஏன்னா எனக்கு இவன் கிடைச்சிருக்கான். குழந்தைங்க எவ்வளவு அப்பாவிங்கல்ல. அவங்களுக்கு எந்த வித்தியாசமும் தெரியாது. தான் எதிரில் இருக்கிறது பொம்பளையா ஆம்பளையா இல்ல திருநங்கையான்னு. சௌமியா, நீ இந்த குழந்தைக்கு மட்டும்தான் அம்மா. அப்படியே இந்த குழந்தையோட சேர்த்து இந்த அப்பாவி அப்பாவும் இருக்கல்ல, அவனுக்கு நீ யாரா இருந்தாலும் பிரச்சனையே இல்ல. நீங்க சுத்தி வளைச்சு ஏன் எல்லா விஷயத்தையும் நம்ம 2 பேர்கிட்டயே கொண்டு வரீங்க? நான் வேற என்ன பண்றது, நீயே சொல்ல. நம்ம 2 பேரையும் தவிர எனக்கு எந்த டாபிக்கும் பிடிக்காது. உன்கிட்ட நான் ஒண்ணு சொல்லணும். எல்லாமே ஓரளவுக்கு தான் அழகா இருக்கும். ஆனா உன்னோட அழகுதான் எல்லையை தாண்டி போய்கிட்டு இருக்கு. சுமதியை பத்தி இது வரைக்கும் எதுவுமே தெரியல. எங்க இருக்காளோ, எப்படி இருக்காளோ? அவன் நல்லாதான் இருக்கா, வந்துருவா. அது எப்படி இங்க வந்துருவா? அப்புறம் நீங்க எப்படி அந்த மாதிரி சொல்றீங்க? ஒருவேளை நீங்க 2 பேரும் சேர்ந்துதான் இப்படி? என்ன சௌமியா, நீ சம்மந்தமே எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? இரு, நான் உனக்கு புரிய வைக்கிறேன். இல்லங்க, நான் எதுவும் புரிஞ்சுக்க விரும்பல. நான் கிச்சனுக்கு போறேன், எனக்கு வேலை இருக்கு. ஒரு நிமிஷம் இரு. எங்க போயிட்டு இருக்க? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் இந்த வீட்டு கிச்சனுக்குள்ள பிரீத்தி உன்னை விட்டுடுவான்னு நீ நினைச்சிட்டு இருக்கியா? என்னோட கடமைய நான் நிறைவேற்றியே தீருவேன்.